இது வந்து ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் இருக்குது. இந்த வெக்கேஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிருந்தோம். இது முருகர் டெம்பிளுங்க. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தேன். சூப்பராகவே இருந்தது. லாஸ்ட் இயர் வந்து என்னோடய சிஸ்டர் பிரதர்லாம் போயிருந்தாங்க. நல்லாயிருக்கு, கிட்டேயே இருக்குது, போய் பார்க்கலாம் அப்படின்னு இருந்ததுனால நான் போயிருந்தேன். இந்த முருகர் டெம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜராஜேஸ்வரி நகர் அப்படின்ற இடத்துல தாங்க இருக்குது பெங்களூரில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போகிற மாதிரி தாங்க இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சண்முக சுவாமி குடி அப்படின்ற பேரில் இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு 3/4 மணி நேரத்துலேயே போயிட்டோம். சூப்பராகவே இருந்தது. கோயில் படி ஃபஸ்ட்டு ஏறும்போது எத்தனை இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டும் ஓப்பன் ஆகலை. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். நாங்கள் குயிக்காக போயிடவே 4 o'clock மேலே தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. வெயிட் பண்ணி போனோம். கீழே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. விநாயகரை பார்த்துட்டு ஏறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 152 படிக்கு மேலே இருக்குங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மெஜஸ்டிக்ல இருந்து 13 கிலோமீட்டர் வருதுங்க. இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா பஞ்சமுக விநாயகருங்க. மேல் பக்கமும் ஒரு விநாயகர், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 சைட்லேயும் இருக்கிற மாதிரி பஞ்சமுக விநாயகராக காட்சி தராரு. இப்போ சுற்றி வரும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் போகும்போது அப்போ தான் பூஜை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்காகவே கேப் விட்டுருக்காங்க. 4 பக்கமுமே நல்லா பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிடுது. ஃபஸ்ட்டு கீழ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு 24 ஸ்டெப்ஸ் வருது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 152 ஸ்டெப்ஸ் வந்து மேலே ஏறுறது. மேலே ஏற பார்த்தீங்கன்னா அந்த புத்து மாதிரி எல்லாம் நிறைய ரைட் சைட்லலாம் நல்லாவே இருக்குது. இப்போ போகும்போதே பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒரு குகை மாதிரி இருக்குது. இதில் போனீங்கன்னா சிவன் இருக்க மாதிரி, உள்ளே வந்து சாமி இருக்க மாதிரி இருக்குது போலுக்கு. பட் க்ளோஸ்டாக இருக்கவே எங்களால் அப்போ பார்க்க முடியல. நாங்கள் மேலே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்டெப்ஸை. ஒரு பக்கம் ஏறுறதுக்கும் இன்னொரு பக்கம் இறங்குறதுக்கும் இருந்தது. பாருங்கள், இதுதாங்க மேலே வந்து அந்த புத்து மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் இருக்கவே காலெல்லாம் கொஞ்சம் சுட ஆரம்பிச்சிருச்சு. ஃபாஸ்ட்டாகவே ஏறிட்டோம். ஒரு பக்கமும் 152 ஸ்டெப்ஸ் வந்து மேலே, அதுக்கு கீழே 24. அதே மாதிரி தாங்க ஆப்போசிட் பேரலாகவும் இருக்குது. டவுன் இறங்குறதுக்கும் அதே மாதிரி இருந்தது. 1 or 2 ஸ்டெப்ஸ் வந்து அதிகமாக இருக்கலாம், இல்லை குறைச்சலாக இருக்காது, அதிகமாக கூட இருக்கலாம். பட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லைங்க, ஈஸியாக ஏறிடலாம். ஏறும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் விநாயகர் இருக்கார். சாமியை பார்க்கறதுக்கு உள்ளே போயிடலாம். இதுக்கு என்ட்ரி அந்த மாதிரி எதுவுமே சார்ஜஸ்லாம் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா தேங்காவோ இல்லை வேறு ஏதாவது தேவைப்பட்டால் பூஜை ஐட்டமுக்கு கீழே ஷாப் ஒன்று இருக்குது, அதிலே வாங்கிட்டு போயிடலாம். முருகர் பாருங்கள் சூப்பராக காட்சி தராரு. முருகருக்கு நல்லாவே அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க. நல்லா தரிசனம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த முருகரை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து குட்டி குட்டி சாமி இதெல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா முருகர் சுற்றி வர பாதையில் மேலே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு பிக்சர்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாமே பார்க்கும் போதே உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு காமிக்கலாம். இது என்னென்னன்ட்டு உங்களுக்கு தெரிய வரும். இது நல்லா பண்ணியிருந்தாங்க. மேலே ஏறி போய் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இது தாங்க ஒன்று. இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க பிக்சர் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர், அந்த பிக்சரை தாங்க போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்ததும் பிக்சர் இருக்குது. அடுத்து எது அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற சாமி ஸ்டாச்சுவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் இந்த ஷோகேஸில் வச்சுருக்காங்க. போகும்போது அப்படியே எல்லாமே பார்த்துட்டு போகலாங்க. பழசுலேருந்து இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா பழனி முருகரை தான் அடுத்ததாக காமிச்சிருக்காங்க. மேலே ஏற பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் பக்கமும் சரி, இந்த மேலே ஃபஸ்ட்லேயும் சரி ஒரு ஓட்டலில் தான் அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியே இருக்குது. வரும்போதே நல்ல வியூ அண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல அமைதியான பிளேஸ். அடுத்ததாக இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முருகரை சுற்றி ஃபுல்லாகவே மேலே பார்த்தீங்கன்னா 3D ஃபோட்டோஸ் மாதிரியே இருக்குது. பழனி அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருத்தணி அந்த ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இந்த அறுபடை வீடு ஃபோட்டோஸை இது உள்ளே இருக்குங்க. நீங்கள் போகும்போதே பசங்களுக்கு காமிச்சிட்டே போகலாம். சுவாமி மலை இது அடுத்ததாக காமிக்கிறது தான். இது பழனி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்துடலாம். நல்ல கலர்ஃபுல்லாக இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா வரைஞ்சிருந்தாங்க. ஸோ பசங்களை கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா இதனோட கதைகள்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. இது எப்படி என்னன்னுட்டு. கோயிலை இப்போ நம்ம சுற்றி வந்தாச்சு. இப்போ வந்து உற்சவர் தாங்க இது, கோயிலோட உற்சவர் இது முருகர் சன்னதியில். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் சுற்றி வரும்போது இருக்குது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இது தாங்க நம்ம பார்க்க
பிரம்மாண்டமான 6 முகம் கொண்ட முருகரை தாங்க நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா செமையாக இருக்காருங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. மேலே போக போக பார்த்தீங்கன்னா நல்ல க்ளோஸில் பார்க்கலாம். இந்த முருகர் டெம்பிளுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயிலும் இருக்குங்க. அந்த கோயிலுக்கு எங்களால் போக முடியல. பட் வந்து வெளியவே பார்த்தீங்கன்னா கோபுரமில் கோல்டன் கலரில் செமையாக இருக்காரு. போனீங்கன்னா அதையும் சேர்த்து பார்த்துட்டு வாங்க. இந்த முருகர் பார்த்தீங்கன்னா முருகருக்கு மேலே பார்த்தீங்கன்னா வேல் அமைச்சிருக்கு, செமையாக இருக்காரு. இந்த பிரம்மாண்டமான முருகரோட முகம் பார்த்தீங்கன்னா எத்தனை அடின்னா 62 அடின்னு சொல்லப்படுது. இந்த முருகரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நின்று தாங்க பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதை சுற்றி வந்து பார்க்குற மாதிரிலாம் இல்லைங்க. இது வந்து அறுபடை முருகர் அந்த மாதிரி தான். ஃபுல்லாக வந்து ஃபுல் சைடும் ஃபேஸ் இருக்க மாதிரி. இதனோட உயரம் பார்த்தீங்கன்னா 62 அடின்ட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு அது வந்து கரெக்டாக தெரியல. பட் வந்து இந்த பக்கம் மட்டும்தான் நம்மளால் நின்று பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் விநாயகர் ஒருத்தர் இருக்கார். இந்த விநாயகர் பார்த்தீங்கன்னா என்ட்ரியிலே இருக்காருங்க. ஃபஸ்ட்டு மேலே ஏறும்போது இருக்கார். ஆப்போசிட்டில் நம்ம திரும்ப ஆரம்பிச்சோன்னா ரிட்டன் ஏறுறதுக்கு ஒரு பக்கமும் இறங்குறதுக்கு ஒரு பக்கமுமாவும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உடுக்கை அப்புறம் வந்து இந்த வேல் எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபுல்லாக நம்ம மேலேருந்து வியூ பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குங்க. இறங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது. பார்த்து முடிச்சிட்டோன்ட்டு இறங்கும் போது தான் எங்களுக்கு வந்து கீழே வந்து அந்த சிவன் குகை மாதிரி இருந்தது இல்லைங்களா, அதை பார்க்க முடியல. அதை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம், ஓப்பனில் இருந்தது. ஸோ அதையும் முடிச்சுட்டு நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்ததாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டெம்பிள் என்னென்னா ஸ்ரீ ராஜேஸ்வரி டெம்பிள் அப்படின்ற டெம்பிள் தாங்க. சூப்பராக இருந்தது. பட் வந்து இது என்ட்ரியில் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். பட் உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை அப்படின்னாங்க. சுத்தமாக எதுவுமே எடுக்க முடியல. இது உள்ளே போக பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான டெம்பிளாக இருந்தது. இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி சார்ஜ் எதுவும் இல்லைங்க, உள்ளே போகலாம். பட் கேமரா அலோடு இல்லை. இது மைசூர் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்ததுன்னா அங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். இதனோட ஆர்ச் இது உள்ளதாங்க. ஸோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலையும் விசிட் பண்ணிவிட்டு 2 கோயிலையுமே பார்த்துட்டு வரலாம். ஒரு நாளில் ஒரு ½ டே இருந்தாலே போதுங்க. நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா இதெல்லாம் அமைதியான பிளேஸாக இருக்குது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா அப்படியே தமிழ்நாட்டு கோயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது இந்த ராஜராஜேஸ்வரி டெம்பிள் கோயில். கண்டிப்பாக போய் பாருங்கள். இது தாங்க அதனோட என்ட்ரி. உள்ளே போக எங்களுக்கு வந்து கேமரா சுத்தமாகவே அலோடு இல்லைன்னாவே என்னால் எடுக்கவே முடியல. 2 கோயிலையும் போய் விசிட் பண்ணலாம் தாராளமாக. ரொம்ப அமைதியான பிளேஸாகவும் இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. கோபுரம் மட்டும் வெளியே இருந்து பார்த்து எடுக்கலாங்க. உள்ளே போக அலோடு இல்லை. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து ஒரு டெம்பிள் இருக்குது. அது உள்ளேயும் வந்து நம்மளுக்கு வீடியோலாம் அலோடு இல்லைன்றதுனால அங்கே எடுக்கவும் முடியல. எங்களால் டைம் ஆகிடுச்சுன்றதுனால அது உள்ளே போய் பார்க்கவும் முடியல. அதுவும் பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் ஃபுல்லாக மேலே பார்த்திங்கன்னா கோபுரம்லாம் அந்த கலரில் இருக்குது. உள்ளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அங்கேயும் வந்து இங்கேயும் சரி கேமரா அலோடு இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடம் தான் இருக்குது. கண்டிப்பாக எப்போயாவது டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.